அனைவருக்கும் வணக்கம். முதலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நிறைய கட்சிகளுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து விண்ணப்பம் வைத்து எல்லாம் பண்ணும்பொழுது முதல் முறையாக நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி சரி சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அண்ணன் வரேன்னு சொன்ன உடனே அன்றைக்கி நாங்கள் யூடியூப்ல வீடியோ போட்டோம், சொல்லதான்ப்பா செய்வாங்க வரமாட்டாங்கன்னாங்க. பட் அதே மாதிரி நடத்தி காட்டி உண்மையிலேயே தேர்வு எழுதிய இந்த தேர்வு எழுதுறது 15 லட்சம் பேர், பட் ஒட்டுமொத்தமாக 50 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லைன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கரப்ஷனா சொல்லி தெரியல. ஏன்னா டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் நிறைய குரூப் 1 கரப்ஷன், குரூப் 2 கரப்ஷன், குரூப் 4 கரப்ஷன், விஏஓ கரப்ஷன், குரூப் 2 ஏ கரப்ஷன், வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கரப்ஷன், டென்டிஸ்ட் கரப்ஷன், இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளையும் கரப்ஷன். 2001 குரூப் 1 தேர்வுகள் 83 பேர் இவங்க வேலைக்கு லாயக்கில்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் போட்டு மறுபடியும் கருணை அடிப்படையில் அவர்கள் பணியை தொடரலாம். யார் ஊழல் செய்தவர்கள் கருணை அடிப்படையில் பணியை தொடரலாம் சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அப்புறம் எல்லாருமே ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2012 குரூப் 2 தேர்வு ஊழல் நடந்துச்சு, வினாத்தாள் அவுட் ஆச்சு, அந்த கேஸ் இன்னும் முடியல. 2016 குரூப் 1 ஊழல் நடந்துச்சு, அந்த கேஸ் இன்னும் முடியல. 2017 குரூப் 4 ஊழல் நடந்துச்சு, முடியல. 2019 குரூப் 4, 2022 குரூப் 2. அதாவது 2 பேர் பேப்பர் திருத்துறாங்க. ஒருத்தர் 5 மார்க் போடுறாரு, இன்னொருத்தர் 0 மார்க் போடுறாரு. அப்ப 0 மார்க் போட்டவர் முட்டாளா, 5 மார்க் போட்டவர் முட்டாளா? அப்ப முதல்ல நம்ம அவங்களுக்கு தான் எக்ஸாம் வைக்கணும். அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சரி நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன், குரூப் 1 படிக்கிறேன், ஊழல் நடக்குது எனக்கு கிடைக்கல, சரி நான் குரூப் 2 படிக்கிறேன், அங்கேயும் ஊழல் நடக்குது கிடைக்கல, நான் குரூப் 4 படிக்கிறேன். 2019 ராமேஸ்வரத்தில் நடந்த எக்ஸாமினேஷன்ல ஆன்சர் சீட்டை கொண்டு போகும்போது அங்க வேன் டிரைவர் அண்ட் தாசில்தார் அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2025 பிரைவேட் வெஹிக்கிள் கொண்டு போறாங்க, அந்த வேன் டிரைவரை நீங்க விசாரிக்கல. தாசில்தார்கள் கையில் இனிமேல் வினாத்தாளை கொடுக்க மாட்டோம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொன்னாரு. அப்போ தாசில்தார் கையில கொடுத்ததுனா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அவர் விளக்க வேண்டும். அப்புறமா டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தவறு. காடா அதாவது ரொம்ப முக்கியமான ஐயா வைகுண்டரை பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமா காட் ஆஃப் ஹேர் கட்டிங், முடிசூடும் பெருமாள். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சேர்மேன், டிஎன்பிஎஸ்சி நாற்காலி மனிதன் அப்படின்னு சொல்லலாமா? சேர்மேன் நாற்காலி மனிதன் அப்படின்னு சொல்லலாமா? சார் தப்புதானே? நம்முடைய முடிசூடும் பெருமான் அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஐயா வைகுண்டர் அவர்கள் ஃபாதர் ஆஃப் பீப்புள் சொல்லி சொன்னாங்க, மக்களின் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரை நீங்க கேவலப்படுத்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. சோ இப்போ ஒரு சோப்பு டப்பா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த சோப்பு டப்பா ஏதோ டேமேஜ் ஆயிருச்சு இல்லைன்னா காலாவதி ஆயிருச்சுன்னா திருப்பி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் காலாவதியான கொஸ்டின் 1953 நடந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க கேட்குறீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆன கொஸ்டின் நிறைய இடங்கள்ல வினாத்தாள் அவுட் ஆகி தான் வந்துச்சு. ஆனா நீங்க மறு தேர்வு என்பது நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன் மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியோ, அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு. அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல ஏதோ ஒரு தவறு நடந்தால் மறு தேர்தல் நடக்கிறது. அதே போல டிஎன்பிஎஸ்சி தவறு நடந்தால் மறு தேர்வு வைப்பதற்கு என்ன இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா வைக்கலாம். அது எதுவுமே பண்ணது கிடையாது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றி கூறி வருகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருள் இனியன் அவர்கள்.